தனுர் ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலாபலன்கள். அதில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது எது எது, கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, வழிபாட்டு நாள் எது, இதையெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் அனுகூலமாக இருக்கக்கூடியது சூரியன். சூரியன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். 8லேருந்து 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 9ஆம் இடத்திற்கு சூரியன் வர்றார் இல்லையா, ஆகஸ்ட் மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃப், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்றைக்கு 9க்கு வருவார். அதுலேருந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். 1, 5, 9 இந்த வீட்டு அதிபதிகள் நன்றாக இருந்து விட்டார்கள் என்று சொன்னால், வேறு எந்த ஒரு தோஷம் இருந்தாலும், 8ஆம் பாவம் தோஷமாக இருக்கிறது, அதுபோல் 7ஆம் இடம் தோஷமாக இருக்கிறது அப்படின்னு எந்த ஒரு 10ஆம் இடம் 2ஆம் இடம் எதை வேணாலும் எடுத்துக்காங்களேன், அதெல்லாம் சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு இந்த முதல் திரிகோணம், தர்ம திரிகோணம் நல்லபடியாக அமைஞ்சிட்டா போதுமானது. அதில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 1ஆம் அதிபதி, அதாவது ராசி அதிபதி குரு அஷ்டமத்துக்கு போயிட்டார். கொஞ்சம் வந்து பலம் கம்மி தான். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவரோடு போய் சேர்ந்துட்டார். அப்போ தனித்தனியாக பார்த்தா நல்லது, இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படியாவது பலனை அடைஞ்சிட முடியும். கொஞ்சம் போராடி ஃபைட் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் அடைஞ்சிட முடியும். அதாவது புரியவே இல்லைன்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப படித்து அதை வந்து நன்றாக தேர்வாக எழுதிட முடியும். ஒரு வேலையை நினைத்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தயக்கம் பயம் இருக்கிறது, ஃப்ரெஷர், நீங்கள் அனுபவமே இல்லைன்னா கூட போய் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வேலையை பெற்றுவிட முடியும். வாடகைக்கு வீடு தேடக்கூடிய ஒருத்தருக்கு லீஸுக்கோ அல்லது சொந்தமாக வாங்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். அப்படியாக அதை எடுத்துக்கலாம். இதோடு சேர்ந்து 5ஆம் அதிபதி யார்? பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்குறார். மாதம் தொடங்கக்கூடிய மறுநாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அப்போது 5 7ஆம் இடத்துல வந்து ராசியோடு தொடர்பு கொண்டு விட்டார். 9 ராசி அதிபதியோடு தொடர்பு கொள்கிறார். பிறகு 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். 1, 5, 9ஆம் இடம் உங்களுக்கு சம்பந்தப்படுகிறது. அதனால் நீங்கள் வந்து கௌரவமாக இருக்கணுன்ற உங்களுடைய எண்ணம், அதற்காக ஒரு வேலை கிடைக்கும். கல்யாண வயசு வந்து தாண்டி கூட கல்யாணம் ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு தெரிந்து உங்கள் குடும்ப நபர்கள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் வந்து அவ்வளோ வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும். ஆனால் மற்றவர்கள் வந்து கேலி பேசுவாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்குது, அதனால தான் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதையெல்லாம் வந்து சரி பண்ணுற மாதிரி திருமணத்துக்கான யோகமானது அமையும். அதே விஷயம்தான் கல்யாணமாகி புத்திரப்பேறு தடை தாமதம் ஆகி கொண்டு இருக்குன்னா அந்த விஷயமானது நடக்கும். வேலை போயிட்டு வேறு வேலை கிடைக்கவே இல்லை, கையில் இருந்த காசு கரைஞ்சிடுச்சு, என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் நிற்கிறது அப்படின்ற ஒரு நிலை, இந்த கௌரவம் சுய கௌரவம் போயிடுமோ அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் அந்த விஷயம் சரியாயிடும். இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய அற்புதமான பலன்களாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து நீச்சமடைகிறார். இதுதான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. அதில் என்ன கவனமாக இருக்கணும்னா, வீட்டில் நடக்கிற விஷயமோ வேறு ஏதாவது ஒரு விஷயமோ அதை நினைத்து கொண்டு அதில் கவனமாக இருந்துட்டு வேலையில் கோட்டை விட்டுறது. 10ல் ஒரு நீச்ச கிரகம் இருக்குன்னு சொன்னால் வேலையை தவறாக செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிறது, பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாகிறது, சில பேருக்கு சஸ்பென்ஷன் அல்லது டிஸ்மிஸ் ஆர்டர், வேலையே போயிடும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அளவுக்கு வரும், நீங்கள் அதை தடுத்து வெற்றி பெற்று விடலாம். எப்படின்னா, ராசியாதிபதி குரு உச்சபலத்தோடு இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் வந்து வேலையில் கவனமாக இருக்கணும். என்ன வேலை பண்ணாலும் அந்த வேலையில் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே நீங்கள் வந்து உங்களுடைய தகுதி தராதரத்திற்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். கொஞ்சம் வந்து நீங்கள் சபலப்பட்டீங்கன்னு சொன்னாலும் கூட சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால பிரச்சனை வந்துடும், கவனமாக இருக்கு. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஆவணி மூல நாள், இது வந்து மிக விசேஷமான ஒன்று. அந்த நாளில் வந்து அபிஷேகங்கள்லாம் நடக்கிறதுல போய் கலந்து கொள்ளணும். ஏன்னா மூலன்றது உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது. அந்த நாள் உங்களுக்கான வழிபாட்டு நாள். அதை செய்யும்போது ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலமான விஷயங்கள், அதிர்ஷ்டம், லாபம் போன்றவை, நஷ்டம், விரயம், தேவையில்லாத இடையூறுகள் அப்படிப்பட்டவை, இதெல்லாம் எந்த அளவில் இருக்கிறது, இந்த மாதத்திற்கான வழிபாட்டு நாள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்களை பார்த்துடலாம். இந்த அதிர்ஷ்டம், லாபம்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி எங்கேருந்து கிடைக்க போகுது அப்படின்ட்டு. உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் இடம், அந்த இடத்துல குரு வந்து உச்சபலத்தோடு இருந்து, சூரியனும் அவரோட சேர்ந்திருந்து, உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த ஒரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய பாக்யாதிபதி புதனும் அங்கே வந்து சேர்றார். இந்த 3 கிரகங்கள் அந்த இடத்துல சேர்ந்து ராசியை பார்க்க போகிறது.
புதன் பார்க்குறாருன்னு சொன்னா என்னன்னா, புத்தி, சமயோசித்தம், கல்வி, திறமை, மிக சரியான ஒரு யூகிக்கக்கூடிய திறன், இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறது? எல்லாரும் எப்படி நம்மள கொண்டாடுவாங்க? அப்படின்ற ஒரு விஷயம். சூரியன் பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு பிரபல்ய யோகம்னு சொல்லக்கூடியது. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பேசப்படுறது. ஒரு நீங்க இருக்கக்கூடிய தெருவுல உங்கள பத்தி பேசுவாங்க. நல்ல விதமா பேசுவாங்க. அலுவலகம் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்கள பத்தி எல்லாரும் பேசுவாங்க. நீங்க இருக்கக்கூடிய துறையில உங்கள பத்தி பேசுவாங்க. அப்படி எல்லாரும் உங்கள பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா சூரியன். நல்ல விதமா பேசுறாங்கன்னா கூட குருவுடைய சேர்க்கை. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது. மேலோட்டமா பார்க்கும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அஷ்டமத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்காரு. அவர் அஷ்டமஸ்தானத்துக்கே வரப்போறாரு. விரையாதிபதி 7ல இருக்க போறாரு. 6ஆம் அதிபதி அங்க இருக்காரு. அதனால பிரச்சனைன்னு பார்க்கலாம். ஆனா, இதுல தான் நமக்கு ஒரு விதிவிலக்க குடுத்திருக்காங்க. 6, 8, 12 இந்த வீட்டு அதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து பொதுவா எல்லாருக்குமே மறைவிட ஸ்தான அதிபதிகள். நேரடியாக நற்பலன் தரக்கூடியவர்கள் இல்ல. ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா இந்த 6, 8, 12 தான் அப்படின்ற மாரி சொல்லிடலாம். ஆனா, இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா நல்லதுன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல நமக்கு சில நேரங்கள்ல ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயமா இருக்கும். 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் புதன் இருக்காரா? அப்போ 6 வருது. 3, 12க்கு அதிபதி குரு 12. 8ஆம் இடத்து அதிபதி சூரியன். அப்போ இந்த 3 பேர் சூரியன், புதன், குரு உங்க ராசிக்கு 7ஆம் பாவத்துல சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க. மாதம் முழுக்க கிடையாது. அந்த ஆகஸ்ட் 5லேருந்து 22 வரைக்கும் புதன் அங்க. ஆகஸ்ட் 1லேருந்து 17 வரைக்கும் சூரியன் அங்க. மாதம் முழுக்க குரு. அப்போ இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 1/2 மாதம் உங்களுக்கு வந்து அனுகூலமா இருக்கும். நேம் அண்ட் ஃபேம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இதில் வெற்றி பெறலாம். உடல் உபாதை இருக்கக்கூடியவர்கள் மீண்டு வரலாம். சில பேருக்கு கொஞ்சம் தசாபக்தி சாதகமாக இல்லாமல் மாரக தசை பாதக தசை எல்லாம் நடந்து அதிகமான நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கக்கூடியவங்க கூட டாக்டர் வியக்கும்படியாக குணமடைந்து மீண்டு வந்துடலாம். அந்த நோயை எதிர்த்து போராடி வெற்றி பெற்று ஆரோக்கியத்தை மீட்டுடலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைஞ்சிடலாம். தலைக்கு மேலே ஒரு பிரச்சனை போயிடுச்சு, கடன் போயிடுச்சுன்னா அதெல்லாம் முடித்து மீண்டு வரலாம். பிஸ்னஸில் ரொம்ப பெரிய ஒரு அதில் பாதாள நிலைக்கு சரிஞ்சிட்டோன்னா அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. இதெல்லாம் சாதகமான அம்சம். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் பாவத்தில் நீச்சம் அடைந்திருக்கு. அப்போ 9ஆம் இடம்னா பெரியவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டுக்கொள்ளணும். இந்த மாதத்தில் உங்களுக்கான தாரக மந்திரம் எது அப்படின்னு சொன்னால் கேட்டால் வீட்டில் அப்பா என்ன சொல்கிறாரோ கேட்டுக்காங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ், உங்களுடைய இம்மிடியட் பாஸ், உங்களுடைய ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேளுங்க. மூத்த சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேளுங்க. எங்கேயும் எப்போவும் பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதற்கு எதிர்த்து நீங்கள் முரண்பாடாக செயல்படுறீங்கன்னா 9ஆம் இடம் அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதனால் வந்து பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை வந்துடும். இதை மட்டும் கவனத்தில் கொண்டால் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு வந்து ஆடி மாதம் இருக்கிற வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 17ஆம் தேதி வரைக்கும் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யுங்க. அம்பாள் தரிசனம் பண்ணுங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆவணில் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் நோன்பு அல்லது அந்த நாளில் அம்பாள் வழிபாடு செய்கிறது. இதை செய்யுங்க. ஆகஸ்ட் மாதம் அனுகூலம்.